கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். மனசுக்கு பல பேர், நேரடியாக சொல்லணுன்னா ஆத்மா, இதுதான் ரொம்ப பிரச்சனையே. மனம்னா ஆத்மா அல்லது சோல். இப்போ என்னாச்சுன்னா ஒரே குழப்பமாயிடுச்சு. உயிர் கூட போயிடும். ஒருத்தர் பேசுகிறார், உயிர் கூட போயிடும், ஆத்மா அழியாது. உயிர் போயிடும், ஆத்மா என்ன ஆகாது, அழியாது. இப்படி வேதனைப்பட்டேன். இவனா எதுக்குனாங்கன்னா, இப்போ காரணம்னா அவர் ஒரு பாரம்பரிய அல்லது கலாச்சார உடை போட்டுனுக்கிறாரு. ஒரு தமிழ் அவரோட வித்தியாசமாக இருக்குது. அவள் சொல்லுவா, உங்களுக்கு புரியாது, ஜடம். அவள் யார், ஜடம். உயிர் உயிர் பிரிந்தது, உயிர் போயிடும். ஆத்மா அழியாதது, ஆத்மா அழிக்கவே முடியாது. உயிர் கூட என்ன ஆகிடும், ஆத்மா தான். கடவுள் ஆத்மஸ்வரூபனாக இருக்கிறான். என்னவா இருக்கிறான், ஆமாம், ஆத்மஸ்வரூபனாக இருக்கிறான். சார், நான் உங்களை கேட்டது மனம் உள்ளத்தோட அங்கமா, அப்படி தானே? அப்படி தானே கேள்வி. மனம் இல்லை உள்ள மனதோட அங்கமா? அதை உள்ளத்தின் வேலைகள்லாம் என்ன? முதல்ல நமக்கு தெளிவாக எண்ணம் 3 தான் நம்ப, அதுக்கு மேலெல்லாம் எதுவும் இல்லை. ஒன்று உடம்பு, இப்போ பார்க்குறோம்ல, அது இருக்குது. 2வது பேசுறது இல்லை ஒன்று, அது மனம். 3வது இந்த உடம்பும் இந்த மனம் பேசுறதுக்கும் சக்தி அழிச்சுனுக்குது இல்லை, அது ஒன்று. 3 தான் இருக்குது. ஒன்று உயிர், இன்னொன்று உடம்பு, இன்னொன்று மனம். இந்த 3 தான். சிவா, விஷ்ணு, பிரம்மா. பிரம்மா அப்படின்னா படைக்குது, உள்ளே இருக்கிற மனம். இதுக்கு ஆத்மானும் பேர். இதுக்கு என்ன பேர், ஆத்மா. ஆத்மா அழிவாததுன்னா அழியும், அழியாமல் போயிடும். ஆத்மா என்னவாகிடும் அப்படின்னா இறைவனோட போய் சேர்ந்து யோக சாதனை ஆகி கடவுளாக மாறிடும். இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லை. அப்போ அதுக்கு பேர் என்னன்னா மனம் அல்லது ஆத்மா. இப்போ உள்ளமானா, ஆமாம், உள்ளதை உள்ளபடி உணர்ந்துருக்கிற மனதுக்கு பேர் உள்ளம். பழைய நினைவுகளெல்லாம் சுமந்துன்னு இருக்கிற, எல்லாத்தையும் பொக்கிஷமாக வச்சுன்னு இருக்கிற மனசுக்கு பேர் நெஞ்சம். ஸோ நெஞ்சம், மனம், உள்ளம் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஒன்று தான். சோலுனாலும் ஒன்று தான், அஸ்திரல்னாலும் ஒன்று தான். ஸோ மனம் இந்த உடல்லேருந்து வெளியே போயிடுச்சு. உயிர் போவாது, வரல. உயிர் பிரித்தது. நல்லா ஒருத்தர் என்ன ஆனார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர் அவரை பிரிச்சிச்சு. உயிர் அவரை பிரிச்சு ரொம்ப லோக்கலாக என்னாச்சு, உள்ள இந்த மனம் என்னாச்சு, வெளியே போயிடுச்சு. உயிர் அதை என்ன பண்ணுது, பிரிச்சிச்சு. உயிர் பிரித்தது, உயிர் பிரித்ததுன்னு போய் உயிர் பிரிந்ததுன்ட்டான். உயிர் பிரித்ததுன்னு சொல்கிறது போய் என்ன ஆயிடுச்சு. இப்போ நிறைய பேர் அப்படித்தான். ஒரு ஹாமில்டன் பிரிட்ஜு ஆம்டன் பிரிட்ஜாக மாறிச்சு. இப்போ இங்கிலீஷில் பார்பர் பிரிட்ஜ். அது பிரிட்ஜு பேர் ஹாமில்டன்ற ஒரு வெள்ளைக்காரனுடைய பேர். அது என்ன சொன்னாங்க, ஹாமில்டன் பிரிட்ஜுன்னு போயினே இருந்து ஆம்டன் பிரிட்ஜுன்னுச்சு. ஆம்டன் பிரிட்ஜுன்றது அசிங்கமாகுது. ஆம்டன் சொல்லலாமா, சொல்லக்கூடாது. அதனால் இங்கிலீஷில் என்ன சொல்லிட்டாங்க, பார்பர் பிரிட்ஜ். முடிவெட்டுக்கு பேர் என்ன, பார்பர். ஒரிஜினல் பேர் மறைஞ்சிச்சு. இது மாதிரி உயிர் பிரித்ததுன்னு போய் உயிரே பிரிஞ்சிச்சுன்ட்டான். உயிர் இந்த உடம்புல இருந்துன்னு உள்ள தெளிவாகாத அந்த உள்ளத்தை அல்லது மனதை வெளியே அமைச்சிச்சு. உயிர் என்ன பண்ணித்து, பிரிச்சிச்சு. எதை, மனதை. மனதோட வேலைகள் என்ன அப்படின்னா, தன்னை தான் அறிந்து கொண்டாடி மகிழ்ந்து போதும் போதும்னு வாழ்ந்து போதும்னு முடிச்சிக்கணும். அதுதான் மனதோட வேலை அல்லது உள்ளத்தோட வேலை அல்லது நெஞ்சத்தோட வேலை, எப்படி வேணால் சொல்லிடலாம். அதை இல்லது சோல் ஆக்டிவிட்டீஸ் அல்லது சோல் ப்ராப்பர்ட்டி, சோலோட டியூட்டிஸ் எல்லாம் என்ன தான், இதுதான். அப்போது உள்ளவங்க மனசோட அங்கமானா பேர் மாறி வச்சுக்குது. ஆமாம், ஜெயாவா ஜெயராமனா ஒன்று தான். சில பேர் செல்லமாக ஜெயான்னு கூப்பிட்றாங்க, புதுசாக ஒருத்தர் ஜெயன்னு கூப்பிட்றாங்க. ஆனால் யார் தான், அது 5.6 இருக்கிற, கொஞ்சம் வழுக்கு மண்டியாக இருக்கிற, கண்ணாடி போட்டுன்னு இருக்கிற, 60+ இருக்கிற ஒருத்தருக்கு தான் பேர் என்ன, ஜெய், ஜெயராமநாதன், கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இப்படிலாம் என்னென்னோ சொல்லுங்கிறாங்க. ஆனால் யார் தான் அவர், ஒரே ஆள் தான். அவருடைய மகளோ அல்லது மகனோ அப்பான்றாங்க, அவங்க மைத்துனர்கள் மாமான்றாங்க, கணவன் என்ன சொல்கிறாங்க, மனைவி என்ன சொல்கிறாங்க, கணவன்ன்றாங்க, அவருடைய தம்பிங்க அண்ணன்றாங்க. ஆனால் ஒரு ஆள் தான். அந்த மாதிரி மனம் ஒன்று தான். அதுக்குன்னா நான் பேர் உள்ளம்.
இப்போது ஆத்மஸ்வரூபமெல்லாம் ஐடியாலஜி. உங்களை ஏமாத்துறதுக்கு கலர் ட்ரெஸ் போட்டு வச்சிங்கன்னு சாந்த ஸ்வரூபியாக பேசிட்டா நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வேடம் போட்டதுனால ஒருத்தருக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தமாகாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆந்திராவிலேருந்து சென்னைக்கு வர வழியில் லாரியை மடக்கி நல்லா மீசெல்லாம் பேச வச்சுருப்பார். நான் தான் எஸ்ஐன்னு டேபிள் போட்டு உட்காந்து 2 பேரும் வெளியே நிற்க வச்சு லாரி மடக்கி காசே வாங்கின்னு இருப்பார். லாரியே எஸ்ஐ லாரி, எஸ்ஐயோட லாரி அது. நீங்கள் எந்த ஸ்டேஷனில் எஸ்ஐன்னா இவர் இஷ்டத்துக்கு தெரிஞ்ச ஸ்டேஷன்லாம் சொல்லிட்டாரு. குடிச்சின்னு போயிட்டார். 6 வருஷம் வெளியே காண அவரை. எங்கே போனார்னே தெரில. அவ்வளோ வந்தார் 6 வருஷம் பொறுத்து போலியாக வேஷம் போட்டுன்னு. இந்த மாதிரி போலியாக ரொம்ப பேர் வேஷம் போட்டுனுக்குறாங்க. அவங்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற மாட்டாங்க. அடுத்த கட்டமாக அவங்களுக்கு பிறவி இருக்குது. அவங்க பாவம் அவங்களே சாப்பாடு வந்து தேர்ந்தெடுத்து தான் சாப்பிடுவாங்க. ஏன் ஒரு வேளை தான் சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு நிறைய ஐட்டம் இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன பண்ணாது தெரியவே தெரியாது. சிக்கன் 65 தெரியாது, மட்டன் 65, மட்டனில் 65 இருக்குதே, மட்டன் 65 இருக்குதே கிடையாது. சிக்கனில் தான் 65. அது முட்டை பொரிச்சு 65 நாள் ஆகணும். அதனால் அது சிக்கன் 65. மட்டனில் 65லாம் கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மட்டன் என்ன பண்ணாது இருக்காது. அப்படின்னா மட்டன் 7 இயர் இல்லை மட்டன் 8 இயர்னு குட்டி எவ்வளோ வயசோ அதை வச்சு பார்த்து என்ன பண்ணோம் சொல்லிடணும். அதனால் நீங்களாக என்ன பண்ணாதீங்க. மனதோட வேலை என்ன என்றால் தன்னை அறியணும். அது நான் இந்த உடம்புல இருக்கிறேன், நான் இந்த உடம்புல இருக்க வைக்கிறது கடவுள். நான் இந்த உடம்பை கொண்டாடி கடவுள்கிட்ட போய் என்ன நான் சேர்ந்துக்கணும் அப்படின்னு ஒன்று புரிஞ்சு இந்த உடம்பை மகிழ்ச்சியாக வச்சுருந்து தானும் மகிழ்ச்சியாக வச்சுருந்து இந்த உடம்புக்குள்ளே இருந்து நான் அனுபவிச்சிருன்றது உடம்புக்கு என்ன வேலை கொடுக்கணுமோ அந்த வேலையில் கொடுத்து ஆனந்தமாக இருந்து இன்புற்று என்ன பண்ணான். இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராவரமே. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு என்ன பண்ணான் போக வேண்டியது தான். அதை விட்டுவிட்டு மனசு வேலை என்னன்னாக்கா இங்கே அதில் இந்த விளையாட்டை விளையாடினுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு விளையாட்டு விளையாடுனுக்கிறோம். அம்மா அப்பா அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொப்பாட்டம் தான், ஒரு பொம்மலாட்டம். அது மேலே அக்கறை ஆகிப்பிட்டு அதை சரியாக விளையாடுறதுன்னு தெரியாமல் தப்பாக விளையாடி வேதனைப்பட்டு சரியாக விளையாட முடியாமல் திரும்ப வந்துனுக்கிறோம். இந்த விளையாட்டு மேலே பெருசாக அக்கறை எடுத்துக்காதீங்க. மனைவி சரியில்லை புலம்பாதீங்க, அவள் சரியாக இருக்க மாட்டான், அது அவள் இஷ்டம். கணவன் சரியில்லை அவன் சரியாக இருக்க மாட்டான், அது யார் இஷ்டம்? அவன் இஷ்டம். புள்ள சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லாதீங்க, அது அவன் இஷ்டம். பொண்ணு சரியில்லை அது யார் இஷ்டம்? அதுக்கு என்ன புரியுதோ அதான் வாழ. நீ என்ன தான் பண்ணலைன்னா பண்ண முடியாது. அதுக்கு என்ன புரியுதோ அதைத்தான் அது என்ன பண்ணா செய்யும். நீ என்ன சொல்லி கொடுத்தாலும் அது என்ன பண்ண போகிறதில்ல, போவாது. ஒரு குரு சீடனுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் இப்போது ஊரில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு வச்சு எல்லோரையும் திருத்துற மாதிரி ஏன் உங்கள் குழந்தைங்களெல்லாம் திருத்துத்தானே, என் மனைவி ஏன் வேலைக்கு அனுப்பல, இப்படிலாம் கேள்வியெல்லாம் கேட்டுக்கிறாங்க. என்ன உன் பொண்டாட்டி ஏன் வேலைக்கு அனுப்ப வச்சுக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன் ஏன்டா வேலைக்கு அனுப்பணும் நம்ப. நீ சம்பளம் கம்மியாகுது 2 பேரும் போய் சமைச்சு நல்லா இருங்கன்னு நான் சொல்கிறேன். அவன் நான் சொல்கிறான் உன் பொண்டாட்டி ஏன் நீ ஏன் வேலைக்கு அனுப்புகிறேன், என் பொண்டாட்டி மட்டும் வேலைக்கு போக சொல்கிறேன். நான் 10 ரூபா விட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருப்பேன். நான் வேணாம் நான் சொன்னேன். நான் கொஞ்சம் ஆபத்தானவன் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு. இப்போ மனம் எப்படி வாழணும்? பொண்டாட்டி வேலைக்கு அனுப்பி வாழணுமா, வீட்டில் வச்சுன்னு வாழணுமா? மனதோட வேலை என்ன? பொண்டாட்டியை வேலைக்கு அனுப்பணுமா அனுப்பக்கூடாதா? மனசுக்கு நான் என்ன சொல்லித்தர முடியும்? ஏன் டிசைடிங் அத்தாரிட்டி யார்? அவர் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நினைக்கிறாரு? ஒரு சைக்கிள் போதுன்னு வாழணுங்கிறான், அப்படி தானே? உச்சபட்ச பைக் வாங்கியோ அல்லது அதுக்கு மேலே கார் வாங்கியோ அல்லது ஹெலிகாப்டர் வாங்கியோ இல்லது ஜெட் ஃப்ளைட் வாங்கியோ இல்லது தனியாக லக்ஸுரி ஒரு ஃப்ளைட்டு வாங்கியோ தனக்குன்னு ஒரு அரண்மனை மாதிரி ஆக்கின்னு கூட திருப்தி ஆகாத ஒரு மனிதன் இருக்குதாங்கிறான். சரி, அவள் திருப்தியாகவே எல்லாத்தையும் சாதிச்சுன்னுக்கிறவனோ இந்த உலகத்தில் இருக்கிறான். நான் சொல்கிறதெல்லாம் திருப்தியாகவே எல்லாத்தையும் சாதிச்சுன்னுக்க முடியும். சைக்கிள்லேயும் திருப்தியாக இருக்கலாம், பைக்லேயும் திருப்தியாக இருக்கலாம், கார்லேயும் எப்படி இருக்கலாம் திருப்தியாக இருக்கலாம், ஹெலிகாப்டர்லேயும் திருப்தியாக, நடந்து போனாலும் திருப்தியாக இருக்கலாம், எங்கேயுமே திருப்தியாக இருக்கலாம். அப்போ புரிதல்ன்றது மனசு மாறுது. அதனால் மனசு இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் வெள்ளை பிடிக்குது, ஒருத்தர் பச்சை பிடிக்குது, ஒருத்தர் நீளம் பிடிக்குது. எது சரி? அவரவர் விருப்பம், ஆப்ஷனல் இருக்குது இங்கே. அதனால் மனசுக்கு என்ன வேலைன்னெலாம் கிடையாது. புரிஞ்சுக்கணும். வந்தேன் சேர்த்துருவேன், இங்கே வாழ்ந்துனுக்கிறேன், சுற்றிக்கிறவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு வேஸ்ட்டை போட்டு என்ன பண்ணா ஆக்ட் பண்ணிட்டு போகணுன்னு புரிஞ்சுன்னு வாழணும். இதுதான் மனதோக்கு வேலை. விட்டுவிட்டு உள்ளம் வேறு மனம் வேறு நெஞ்சம் வேறு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது டெக்னிக்கலாக ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக செய்வாங்க, அப்படி தானே? டிவியில் நம்ம பார்க்குறோம்ல, வெளியே கண்ட்ரோல்லாம் இருக்கும். நம்ம பார்க்குற டிவியில் வெளியே கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி உள்ளவும் கண்ட்ரோல் இருக்கும் டெக்னிக்கலாக.
லீனியர் கண்ட்ரோலு, ஹரிசான்டல் கண்ட்ரோல்லாம் உள்ளே இருக்கும். டிவி மெக்கானிக்காக இருந்தால் உங்களுக்கு புரியும். இப்போ ஃபோன்லேயே உள்ள கண்ட்ரோல்லாம் இருக்கும். சிலதெல்லாம் டிவைஸை கைட்டி இது பண்ணுவாங்க. அது மாதிரி நமக்கும் உள்ள வெளியே இருக்கும்போது அதை புரிய வைக்கிறதுக்காக சில பேரெல்லாம் சொல்லப்பட்டிருக்கான். மனம் உள்ளம் நெஞ்சம் இது மாதிரிலாம் இது இப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை வச்சுட்டு நீங்கள் வெளியேருந்து மேன்போக்காக பச்சு என்ன பண்ணக்கூடாது. பெஸ்ட்டு நீங்கள் சத்சங்கத்தை விட்டு நேராக வந்து உபதேசத்தை கேட்கறது தான் நல்லது. இல்லைன்னா பண்ணுங்கள், ஒரு 40 days உங்களுக்காக செலவு பண்ணி வந்துடுங்க, தெளிவாயிடலாம். அதர்வைஸ் உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம். நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.